தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, அசிசி பிரான்சிஸ்க்கு சொந்தமான சகோதரிகளே, அசிசி பிரான்சிஸின் விழாவை கொண்டாட நம்மையே நாம் தயாரிக்கும் பொருட்டு இந்த இரண்டாவது நாளில் மனமாற்றம் என்ற மைய கருத்தை தியானிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மனமாற்றம், the conversion of heart. அசிசி பிரான்சிஸ் தன்னுடைய மொத்த வாழ்வையே இவ்வாறாகத்தான் பார்த்தார். என்னுடைய வாழ்வு மனமாற்றத்தின் வெளிப்பாடு. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்வில் நான் ஏதாவது ஒரு மாற்றத்தை பெற்றவனாக வாழ வேண்டும். லைஃப் இஸ் an ongoing conversion. அப்படித்தான் அசிசி பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார். எனவே நாம் அனைவருக்கும் இந்த ஒரு தருணத்தில் மனமாற்றம் என்பது மிகவும் அவசியமானதும் தேவையானதும் கூட. குறிப்பாக அசிசி பிரான்சிஸுக்காக விழா எடுக்க நம்மையே நாம் தயாரிக்கின்ற இவ்வேளையில் நம்முடைய வாழ்வில் நாம் மேற்கொள்ள வேண்டிய மாற்றம் என்ன என்பதை ஆழ்ந்து தியானித்து அந்த மாற்றத்தை நாம் நம் வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டோமானால் அதைவிட ஒரு பெரிய தயாரிப்பு என்று நம்முடைய வாழ்வில் அசிசி பிரான்சிஸ்காக இருந்துவிட முடியாது. எனவே நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எனக்கு மனமாற்றம் தேவை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றம் தேவை. உங்களில் யாராவது ஒருத்தர் எனக்கு மனமாற்றம் தேவையில்லை, என்னுடைய வாழ்வில் எல்லாமே நல்லா நடக்கின்றது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அதைவிட ஒரு பெரிய பாவம் நிறைந்த வாழ்க்கை ஒன்று இருந்துவிட முடியாது. மனமாற்றத்தின் தொடக்கமே நான் பாவி என்று அறிந்து ஏற்றுக்கொள்வதுதான். அசிசி பிரான்சிஸ் இப்படியாக சொல்லுவார், கடவுளின் முன் நாம் யாரோ அது மட்டும்தான் நாம், அதைவிட உயர்ந்தவர்கள் நாம் இல்லை. கடவுளின் பிரசன்னத்தில் நாம் யாரோ அது மட்டும்தான் நாம், அதைவிட உயர்ந்தவர்கள் இல்லை. கடவுளுடைய அந்த தூய பிரசன்னத்தில் நாம் நிற்கின்ற பொழுது நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்வு எவ்வளவு மாசு நிறைந்த வாழ்வு. கடவுளுடைய புனித பிரசன்னத்தில் நாம் நிற்கின்ற பொழுது நமக்கு தெரியும் நம்முடைய வாழ்வு எவ்வளவு பாவ அழுக்கு நிறைந்த வாழ்வு. எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றம் தேவை. அசிசி பிரான்சிஸ் வாழ்வில் நடந்த அந்த மனமாற்றத்தை தியானித்து நாமும் அவரை போல மனமாற்ற பாதையில் நடக்க அழைக்கப்படுகின்றோம். அசிசி பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்வில் ஆடம்பரத்தை விட்டுவிட்டு போர் வீரனாக வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை துறந்துவிட்டு தலைவனுக்காக சேவை செய்ய தன்னை அர்ப்பணிக்க விளைகின்றார். ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நாடுகின்றார். அப்படியாக தன்னை ஆள் ஜெபத்தில் ஈடுபடுத்தி அந்த சந்தமியானோ ஆலயத்தில் ஆண்டவரின் திருச்சிலுவையை உற்று நோக்குகின்ற பொழுது இவ்வார்த்தைகளால் அவர் ஊடுருவப்படுகின்றார். ஆண்டவருடைய அந்த திருச்சிலுவையிலிருந்து அவர் கூறுகின்ற வார்த்தைகளால் அசிசி பிரான்சிஸ் ஊடுருவப்படுகின்றார். பிரான்சிஸ், இடிந்து போகும் என் ஆலயத்தை எழுப்பி கட்டு என்ற வார்த்தைகளால் ஊடுருவப்படுகின்றார். அந்த ஒரு நிகழ்வை என்னுடைய கணிப்பில் அசிசி பிரான்சிஸின் மனமாற்றத்தின் தொடக்க நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். இடிந்த என் ஆலயத்தை எழுப்பி கட்டு. அவ்வார்த்தைகளை கேட்டவுடன் அசிசி பிரான்சிஸ் மிகவும் மகிழ்ந்து ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நான் அறிந்து விட்டேன் என்று கூறி அந்த ஆலயத்தையே எழுப்பி கட்ட ஆரம்பித்தார். அந்த சந்தமியான ஆலயம் இடிந்து போன ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை எழுப்பி கட்ட ஆரம்பித்தார்.
பிறகு அந்த அசிசி நகர பகுதிகளில் எந்தெந்த ஆலயங்கள் எல்லாம் இடிந்து கிடந்ததோ அந்த ஆலயங்களை எல்லாம் பழுது பார்த்தார். அதற்காக வீதி வீதியாக சென்று கடவுளினுடைய பெயரில் கற்களை பிச்சையாக கேட்டார். ஒரு போர் வீரனாக மாற வேண்டும் என்ற ஆசையில் தன்னுடைய வாழ்வை வாழ ஆரம்பித்த அந்த அசிசி பிரான்சிஸ் இப்பொழுது வீதிகளில் கடவுளுக்காக, கடவுளின் ஆலயத்தை எழுப்பி கட்ட வேண்டும் என்பதற்காக தன்னையே ஒரு பிச்சைக்காரனாக்கி வீதிகளில் பிச்சை எடுக்கின்றார். மாற்றம். அந்த மாற்றத்தின் விளைவுதான் அசிசி பிரான்சிஸின் மொத்த வாழ்வும் கூட. அன்று அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை மேற்கொண்டு தன்னை பிச்சைக்காரனாக மாற்றியதன் விளைவுதான் அசிசி பிரான்சிஸின் மொத்த வாழ்வும். ஆண்டவருக்காக அவர் செய்தார். ஆனால் முதலில் இடிந்து போன ஆலயம் என்பது கற்களான கட்டிடம் என்று நினைத்து அசிசி பிரான்சிஸ் அப்படியான அந்த கட்டிடங்களை பழுது பார்த்தார். அந்த மனமாற்ற வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி நாளடைவில் ஆண்டவருடைய திருவுள்ளம் உண்மையிலே எது என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். நாளடைவில் அவர் புரிந்து கொண்டது என்ன? இடிந்து போன ஆலயம் என்பது வெறும் கட்டிடம் மட்டும் கிடையாது, மாறாக திருச்சபையும் கூட. அந்த திருச்சபையை கட்டி எழுப்பப்படத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அசிசி பிரான்சிஸ் அழைக்கப்படுகின்றார். திருச்சபைக்கு ஒரு புத்துயிர் கொடுக்க, திருச்சபையின் வாழ்வை புதுப்பித்திட, திருச்சபையில் நற்செய்தியை புகுத்தி நற்செய்தியால் திருச்சபை உயிரூட்டம் பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அவர் அழைக்கப்படுகின்றார். மனமாற்றத்தின் தொடக்கம் அசிசி பிரான்சிஸ் திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும், திருச்சபையை புதுப்பிக்க வேண்டும், திருச்சபைக்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும். ஆக இப்பொழுது அசிசி பிரான்சிஸ் தான் மேற்கொண்ட அந்த ஏழ்மை, தாழ்ச்சி, ஜெபம், பணிவு, சகோதர அன்பு, இயற்கை மீது நேசம் என்ற பல நற்செய்தி மதிப்பீடுகளால் தன்னுடைய வாழ்வை அலங்கரித்து தன்னுடைய சாட்சிய வாழ்வு வழியாக, தான் வாழ்ந்த அந்த நற்செய்தி வாழ்வு வழியாக திருச்சபைக்கு உயிர் கொடுக்கிறார், புதுப்பிக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, அசிசி பிரான்சிஸ் வழியில் நாமும் நம்முடைய அழைப்பு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்று அசிசி பிரான்சிஸ்க்கு தரப்பட்ட அந்த அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகின்றது. சகோதரனே, இடிந்த ஆலயத்தை எழுப்பி கட்டு. சகோதரியே, இடிந்த ஆலயத்தை எழுப்பி கட்டு. எழுப்பி கட்டப்பட வேண்டியது நீங்கள் கூடியிருக்கின்ற கற்களாலான உங்களுடைய சிற்றாலயம் அல்ல. மாறாக ஆலயம், என் இல்லம் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவது உங்களுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு. என்னுடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும், என்னுடைய வாழ்வு புத்துயிர் பெற வேண்டும். அந்த அழைப்பைத்தான் இன்று அசிசி பிரான்சிஸ் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தருகின்றார். நாம் எப்படி நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க முடியும் என்றால், நாம் மாற்றம் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வை வாழும் பொழுதுதான். ஒரு கணம் கண்களை மூடி யோசித்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய மாற்றம் என்ன என்பது. ஆக மாற்றத்தை வேண்டிதான் நாம் அனைவரும் சிற்றாலயத்தில் கூடியிருக்கின்றோம். அசிசி பிரான்சிஸ் எப்படி ஆண்டவர் அவ்வார்த்தைகளை சொல்லியவுடன் சற்றும் யோசிக்காமல் உடனே செயலில் தன்னை ஈடுபடுத்தினாரோ, அதே போலத்தான் நீங்கள் என்னுடைய இந்த சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே
உங்களுடைய உள்மனதிலே உங்களுடைய எண்ணங்கள் தோன்றும். எப்படியான மாற்றங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணங்கள் தோன்றலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பல விதங்களில் தன்னுடைய இறை வார்த்தை வழியாக, உங்கள் வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகள் வழியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய மாற்றம் என்ன என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆண்டவரால் தெளிவுபடுத்தப்படும் அந்த மாற்றங்கள் நமக்கு புலப்படுகின்ற பொழுது நாம் எவ்வாறு அந்த மாற்றங்களை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம்? அந்த மாற்றங்களை மேற்கொள்ள நாம் எவ்வாறு தயாராக இருக்கின்றோம்? அசிசி பிரான்சிஸ் கரங்களில் பணம் இல்லை. அவருக்கு கட்டிடம் எப்படி கட்டி எழுப்புவது என்று தெரியாது. ஏனெனில் அவர் வியாபார குடும்பத்தை சார்ந்தவர். அசிசி பிரான்சிஸ் ஒரு தனி மனிதர் அந்த நேரத்தில். ஆனால் இப்படியான காரணங்கள் அவர் ஆலயத்தை கட்டி எழுப்ப தடையாக இல்லை. நம்முடைய வாழ்வில் நாம் மாற்றம் பெற்றவர்களாக வாழ்ந்திட எத்தனையோ தடைகளை நாமே நமக்காக ஏற்படுத்திக் கொள்கின்றோம். அசிசி பிரான்சிஸ்க்கு தடைகள் பல இருந்தாலும் அதை தடைகளாக பார்க்காது ஆண்டவர் சொல்லிவிட்டாரே என்ற ஒரே காரணத்திற்காக செயலில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். நாமும் அவரை போல எப்பொழுது மாற்றம் தேவை என்ற எண்ணங்களை செயல்படுத்தி நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை உண்டாக்குகின்றோமோ அப்பொழுதுதான் நாமும் அசிசி பிரான்சிஸை போல ஒரு மனமாற்ற பாதையில் நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொள்ள முடியும். அதுதான் நம்முடைய அழைப்பும் கூட. இந்த மனமாற்றத்திற்கு வழிவகுப்புவது என்னவென்றால், நாம் கிறிஸ்துவில் ஊன்றி நம்முடைய வாழ்வை வாழ்வதுதான். கிறிஸ்து இயேசுவை வேறாக கொண்டு வாழும் அந்த வாழ்வில் நாம் நிச்சயமாக மனமாற்றம் பெற்றவர்களாக மட்டுமே நம்முடைய வாழ்வை வாழ முடியும். எனவே இந்த ஒரு வேளையில் தனிமனித நபராக உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கான மாற்றம், தேவையான மாற்றம் என்ன? உங்களுடைய குழும வாழ்வில் உங்களுக்கு தேவையான மாற்றம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அசிசி பிரான்சிஸ் தான் வாழ்ந்த அந்த எளிமையான வாழ்வு வழியாகத்தான் திருச்சபையை புதுப்பித்தார். தான் வாழ்ந்த அந்த நற்செய்தி வாழ்வு வழியாகத்தான் திருச்சபையை புதுப்பித்தார். நாமும் நம்முடைய வாழ்வை நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ற வண்ணம் வாழ்ந்தோமானால், நாமும் நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்வாக்கி நம்முடைய வாழ்வை வாழ்ந்தோமானால், நாமும் நம்முடைய ஆண்டவர் தங்கியிருக்கின்ற இந்த வாழ்க்கை என்னும் ஆலயத்தை நிச்சயமாக புதுப்பிப்போம். இடிந்து போன என் ஆலயத்தை எழுப்பி கட்டு என்ற அழைப்பு நமக்கும் தரப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, அசிசி பிரான்சிஸ் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டவுடனே அவருடைய வாழ்வில் எல்லா விதங்களிலும் மாற்றம் உண்டானது. இன்னொரு தருணம், அசிசி பிரான்சிஸ் மனமாற்றத்தின் இன்னொரு தருணம், அவர் அந்த அசிசி நகர ஆயர் முன் தன்னை நிர்வாணப்படுத்தி நின்ற அந்த நேரம். அசிசி பிரான்சிஸின் வாழ்க்கையில் என்னை பெரிதும் கவர்ந்த, நான் மிகவும் ஈர்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்னவென்றால், அசிசி பிரான்சிஸ் ஆயர் முன் நிர்வாணமாக நின்றது. அது எதனை குறிக்கிறது என்றால், அசிசி பிரான்சிஸ் மறுபிறப்படைகின்றார். ஒரு மனிதர் இவ்வுலகில் பிறக்கின்ற பொழுது நிர்வாணமாகத்தான் இவ்வுலகில் வருகின்றார். இவ்வுலகில் அவர் பிறந்தவுடன் அவர் ஒரு அடையாளத்தை பெறுகின்றார். இவர்தான் தந்தை, இவர்தான் தாய், இவர்தான் உன் குடும்பம் என்ற அடையாளங்கள் அவருக்கு தரப்படுகின்றது. இப்படியான அடையாளங்களை கொண்டவராகத்தான் ஒரு மனிதர் உலகில் தன்னுடைய வாழ்வை வாழ ஆரம்பிக்கின்றார். அசிசி பிரான்சிஸ்
தன்னுடைய உடைகளை களைவதன் வழியாக ஒரு புது பிறப்படைகின்றார். அவர் அவ்விடத்தில் நிர்வாணமாக மட்டும் நிற்கவில்லை, மாறாக இப்படியான வார்த்தைகளையும் உச்சரிக்கின்றார். இது மட்டும் இதுவரையிலும் இந்த பீட்டர் பெர்னடோனே என்னுடைய தந்தை, ஆனால் இந்நேரம் முதல் அவர் என்னுடைய தந்தை அல்ல, என்னுடைய தந்தை விண்ணகத்தில் வீற்றிருக்கும் என் அப்பா பிதாவே என்று கூறுகின்றார். இது மட்டும் பீட்டர் பெர்னடோனே எனக்கு தந்தையாக இருந்தார், இந்நேரம் முதல் அவரை நான் அப்பா என்று அழைக்கப் போவதில்லை, விண்ணகத்தில் இருக்கின்ற என்னுடைய கடவுளே என்னுடைய அப்பா என்கின்றார். ஆக அவருடைய வாழ்வில் ஏற்படுகின்ற மாற்றத்தை பாருங்கள். புது பிறப்படைவதுதான் மனமாற்றம். பழைய பிறப்பும் அந்த பிறப்பை சார்ந்த அடையாளங்கள் அனைத்தையும் துறந்து விட்டு ஒரு புதிய அடையாளத்தோடு தன்னுடைய வாழ்வை ஆள ஆரம்பிக்கின்றார். அந்த புதிய பிறப்பு எப்படியான பிறப்பு? கடவுளே என்னுடைய தந்தை. ஆக அந்த கடவுளினுடைய திருவுள்ளத்தில் தன்னுடைய வாழ்வை வாழ ஆரம்பிக்கின்றார். தந்தையே ஆன கடவுளே எனக்கு எல்லாம் என்று கூறுகின்றார். அவர்தான் என்னுடைய குடும்பம் என்று கூறுகின்றார். எனவே அந்த பழைய அடையாளங்களை எல்லாம் விட்டுவிட்டு, பழைய வாழ்வு முறைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு, பழைய ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் என அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுள் மட்டுமே என்று வாழ ஆரம்பிக்கிறார் அல்லவா? அதுதான் மனமாற்றம், ஒரு புதிய பிறப்பு. ஆக நம்முடைய வாழ்வில் நாம் மனமாற்றம் அடைய வேண்டுமானால் நாமும் புது பிறப்பு அடைய வேண்டும். நம்முடைய பழைய வாழ்வை விட்டு ஒளிந்தால் மட்டுமே புதிய வாழ்வை நம்மால் பெற முடியும். பாவ வழிகளை நாம் விட்டு ஒளிந்தால் மட்டுமே நம்மால் புதிய வழியில் நம்முடைய வாழ்வை வாழ முடியும். நம்முடைய உலகை சார்ந்த ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இவைகளை துறந்தால் மட்டுமே கடவுளோடு நாமும் குடும்பமாக ஐக்கியமாக முடியும். இல்லையேல் அந்த உலகத்தை சார்ந்தவர்களாகவே நாம் துறவற வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த ஒரு துறவற வாழ்வால் நமக்கு எந்த ஒரு பயனும் இராது, திருச்சபைக்கு எந்த ஒரு பயனும் இராது, இவ்வுலகிற்கு எந்த ஒரு பயனும் இராது. அப்படியான ஒரு வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கையாகத்தான் நாம் பார்க்க முடியுமே தவிர எந்த ஒரு விதத்திலும் யாருக்கும் பயனுள்ள வாழ்வாக அமைந்துவிட முடியாது. எனவே மனமாற்றம் என்பது புதிய பிறப்பு. அந்த புதிய பிறப்பை அனுபவிக்கத்தான் அசிசி பிரான்சிஸ் வழியாக நீங்களும் நானும் இன்று அழைக்கப்படுகின்றோம். அசிசி பிரான்சிஸ் அப்படியான அந்த ஒரு தருணத்தில் கடவுளை பார்த்து அப்பா தந்தாய் நீர் மட்டும் போதும் என்று கூறுகின்றார் அல்லவா? அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் நம்முடைய வாழ்வில் நமக்கு இருந்தால் கடவுளை சார்ந்தவர்களாக மட்டும்தான் நாம் நம்முடைய வாழ்வை வாழ முடியும். இப்படியாக அசிசி பிரான்சிஸ் கூறுவதன் வழியாக இனிமேல் எனக்கு அப்பா என்பது விண்ணகத்தில் உள்ள தந்தையே என்று சொல்வதன் வழியாக தன்னை கிறிஸ்துவில் வேரூன்ற செய்கின்றார். அந்த அசிசி பிரான்சிஸின் வாழ்வில் அந்த நாள் வரைக்கும் அவருக்கு வேறாக இருந்தது அவருடைய குடும்பமாக இருக்கலாம், அதுவரைக்கும் வேறாக இருந்தது அவருடைய போர் வீரனாக வேண்டும் என்ற ஆசையாக இருக்கலாம், அதுவரைக்கும் அவருக்கு வேறாக இருப்பது அந்த உலகை சார்ந்த நாட்டங்களாக இருக்கலாம். இந்த ஒரு தருணத்தில் அப்படியான வேர்களை அழித்துவிட்டு புதிய வேரை பிடிக்கின்றார் அசிசி பிரான்சிஸ். அந்த புதிய வேர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக நமக்கும் மனமாற்றம் தேவை என்று திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சமயத்தில் நம்முடைய வாழ்வில் வேறாக இருப்பது என்ன? வேறாக இருப்பது என்ன? வேறுதான் ஒரு செடிக்கு உயிரூட்டம் தருகின்றது. வேறுதான் ஒரு செடி உயிரோடு இருக்கின்றதா என்பதற்கு காரணியாக அமைகின்றது. ஆக நம்முடைய துறவற வாழ்வில்
நமக்கு உயிர் கொடுக்கின்ற வேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றாரா? அப்படி இல்லை எனில் நம்முடைய வாழ்வில் மாற்றம் தேவை. அந்த 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 நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு தேவையான அந்த உயிரூட்டம் கொடுப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா. மனமாற்றம், அந்த மனமாற்றத்தின் வெளிப்பாடு நம்முடைய செயல்களில் தெளிவுபட வேண்டும். அசிசி பிரான்சிஸ் சொல்லுவார், நற்செய்தியை நாம் எப்பொழுதும் அறிவிக்க வேண்டும், தேவையானால் வார்த்தைகளை உபயோகியுங்கள். நற்செய்தியை எப்பொழுதும் அறிவியுங்கள், தேவையானால் மட்டும் வார்த்தைகளை உபயோகியுங்கள். அதாவது நம்முடைய செயலில் நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கின்றார். எனவே மனமாற்றம் என்பது ஏதோ நம்முடைய உள்மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்களின் மாற்றம் மட்டுமல்ல, ஏதோ நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் மட்டும் கிடையாது. உள்மனதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் நம்முடைய வாழ்வில், குறிப்பாக நம்முடைய உறவில், இறை உறவிலும் சகோதரிகளுக்கிடையான உறவிலும் வெளிப்பட்டால்தான் நாம் உண்மையிலே மனமாற்றம் பெற்றவர்கள் என்று நாம் கூற முடியும். அசிசி பிரான்சிஸ் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு கூட விரும்புகின்றேன். அசிசி பிரான்சிஸ் மற்றும் அவருடைய ஆரம்ப கால சகோதரராக இருந்த மாசியோ என இருவரும் பயண சகோதரர்கள், இருவரும் சேர்ந்து பயணங்களை மேற்கொள்வார்கள். அப்படியான ஒரு பயணத்தில் பிரதர் மாசியோ அசிசி பிரான்சிஸிடம் ஒரு கேள்வியை கேட்டார். அசிசி பிரான்சிஸ், எதற்காக இந்த உலகம் உன் பின்னால் செல்கிறது? ஏன் இந்த உலகம் உன் பின்னால் செல்கிறது? நீ ஒன்னும் பெரிது கற்று தேர்ந்தவன் கிடையாது, நிறைய நீ படிக்கல, நீ அப்படி ஒண்ணு ரொம்ப அழகானவனும் கிடையாது, நீ ஒன்னும் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவனும் கிடையாது. இருந்தாலும் இந்த உலகம் உன் பின்னால் செல்கிறதே எதற்காக என்ற கேள்வியை கேட்கின்றார். அசிசி பிரான்சிஸ் அவருடைய வழியில் விண்ணகத்தை ஒரு கணம் அண்ணாந்து பார்த்து பிரதர் மாசியோவிடம் சொல்கிறார், மாசியோ, உனக்கு உண்மையிலே தெரியணுமா ஏன் இந்த உலகம் என் பின்னால் செல்கிறது என்று? மாசியோ, ஆம் பிரான்சிஸ், சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது அசிசி பிரான்சிஸ் சொல்லுகிறார், கடவுளுடைய கண்களுக்கு அவருடைய திருவுள்ளத்தை இவ்வுலகில் நிறைவேற்றிட, அவருடைய பணியை இவ்வுலகத்தில் நிறைவேற்றிட என்னை விட ஒரு பெரிய பாவி, என்னைய விட ஒரு பெரிய அசிங்கமான பாவி, என்னைய விட ஒரு கொடூரமான பாவி கடவுளுடைய கண்களுக்கு தெரியல. ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற இவ்வுலகில் அவருடைய கண்களுக்கு என்னைய விட ஒரு மோசமான பாவி தெரியவில்லை என்று சொல்கின்றார். மாசியோ அசிசி பிரான்சிஸ் தந்த அந்த பதிலை பார்த்து வியந்து போனார். அவர் எதிர்பாராத ஒரு பதில் தான் அசிசி பிரான்சிஸ் அவருக்கு தந்த அந்த பதில். தன்னை பாவியாகத்தான் அவர் அந்த நேரத்திலே பார்க்கின்றார். அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்டமாக கூடினர். அவருடைய நற்செய்தி போதனையை கேட்டிட மக்கள் வெகு தூரத்தில் இருந்தும் வந்தனர். தன்னை பற்றி சிறிதும் உயர்வாக எண்ணாது அத்தருணத்தில் கூட தன்னையே பாவியாக பார்க்கும் தாழ்ச்சியுள்ளம் கொண்ட அந்த அசிசி பிரான்சிஸ் நம்முடைய மனமாற்றத்திற்கு முன்மாதிரி. அன்பு சகோதரிகளை, அந்த மாசியோ கேட்ட கேள்வி, அசிசி பிரான்சிஸ் ஏன் இந்த உலகம் உன் பின்னால் செல்கின்றது என்பது 800 ஆண்டுகளுக்கு முன் கேட்கப்பட்ட கேள்வி மட்டும் கிடையாது. இன்றும் நாம் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஏன் அசிசி பிரான்சிஸ் பின்னால் இந்த உலகம்? நமக்கு திருத்தந்தையாக இருந்து திருச்சபையை வழிநடத்தக்கூடிய சேசு சபையை சார்ந்த அவர் பிரான்சிஸின் பெயரை தாங்கியவராக இருக்கின்றார் என்றால் அவருக்கு தெரியும் திருச்சபைக்கு பிரான்சிஸினுடைய வாழ்வு முறை மிகவும் அவசியம் என்று. திருச்சபை பிரான்சிஸின் நற்செய்தி வாழ்வால் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தைக்கு தெரிந்ததால் பிரான்சிஸின் பெயரை சூட்டிக் கொள்கிறார்.
நான் பிரான்சிஸ்கன், நீங்களும் பிரான்சிஸ்கன் சகோதரிகள். பிரான்சிஸ்கன் ஒழுங்கை பின்பற்றுபவர்கள் நீங்கள், பிரான்சிஸ்கன் ஒழுங்கை பின்பற்றுபவன் நான். நாம் ஏன் அசிசி பிரான்சிஸ் பின்னால் செல்கின்றோம் என்று நமக்கு தெரியுமா? இவ்வுலகமே அசிசி பிரான்சிஸ் வாழ்வு முறை தேவை என்று அவரை நோக்கி படையெடுக்கின்ற பொழுது, பிரான்சிஸ்கன் சகோதரன் சகோதரிகள் ஆகிய நீங்களும் நானும் அசிசி பிரான்சிஸ் பின்னால் செல்கின்றோமா? அசிசி பிரான்சிஸின் வாழ்வு முறை நம்முடைய இடிந்து போன இந்த வாழ்வை கட்டி எழுப்பிட மிகவும் அவசியம். அசிசி பிரான்சிஸின் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் இந்த இடிந்து போன ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டிய மிக அவசியமான பாடங்கள். எனவே நாமும் அசிசி பிரான்சிஸ் பின் செல்வோம். மனமாற்றம் பெற்றதற்கான ஒரு அறிகுறி அசிசி பிரான்சிஸின் வழியில் நம்முடைய வாழ்வை வாழ ஆரம்பிப்பது, அவருடைய பாத சுவடுகளில் நாம் நடந்து செல்ல தயாராக இருப்பது. எனவே அசிசி பிரான்சிஸை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டு அவருடைய வாழ்வின் பாடங்களை கற்றுக்கொள்வதன் வழியாகவும் நாம் மனமாற்றம் பெற்று நம்முடைய வாழ்வை ஒரு நல்ல முறையில் நல்ல பிரான்சிஸ்கன் சகோதரன் சகோதரியாக வாழ முடியும். எனவே இந்த ஒரு நாளில், இந்த ஒரு ஜெப வேளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம். ஆண்டவரே, எவ்வாறு அசிசி பிரான்சிஸுக்கு நீ அவருடைய வாழ்வில் மாற்றம் தேவை என்பதை வெளிப்படுத்தினீரோ, எப்படி அவருடைய வாழ்வில் அந்த உம்முடைய திருவுள்ளத்தை வெளிப்படுத்தினீரோ, அதே போல் என்னுடைய வாழ்விலும் எனக்கு தேவையான மாற்றம் என்ன என்பதை வெளிப்படுத்தும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியையும் மனப்பக்குவத்தையும் நமக்கு தாரும் என்று நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்வை நாம் வாழ வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாமும் நம்முடைய பாவத்தில் இறந்து, அந்த பாவங்களோடு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு புதைக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழ வேண்டுமானால் அந்த பாவங்களை நாம் அந்த கல்லறையிலே விட்டுவிட்டு புதியவர்களாக வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வு மாற்றம் பெறும். எனவே உங்களுடைய வாழ்வை அலசி பார்த்து மனமாற்ற பாதையில் நடக்க ஆரம்பியுங்கள். அதுதான் அசிசி பிரான்சிஸ்க்கு விழா எடுக்க ஒரு தகுந்த தயாரிப்பாக இருந்துவிடும். எந்தவித ஒரு மாற்றம் இல்லாமல் நாம் இன்னும் 8 நாளில் அசிசி பிரான்சிஸ் விழாவை கொண்டாடினால் அது ஒரு அர்த்தமற்ற சடங்காகத்தான் மாறும். எனவே தனிமனித வாழ்விலும் சரி, குழும வாழ்விலும் சரி, ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றத்தை செயல்படுத்தி உண்மையிலே மனமாறிய சகோதரிகளாக உங்களுடைய வாழ்வை வாழுங்கள். மன்றாடுவோமாக. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். அனைத்தும் வல்ல நித்திய நீதிக்குரிய இரக்கத்தின் கடவுளே, நாங்கள் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்று நாங்கள் அறிந்தவற்றை உமக்காக மட்டும் செய்திடவும், உமக்கு மகிழ்ச்சியூட்டுவதையே விரும்பவும் எம் இழிநிலையில் எமக்கு உம் அருளை தந்தருளும். இவ்வாறு உள்நிலையில் தூய்மை பெற்று அகத்தில் ஒளிர்விக்கப்பட்டு தூய ஆவியானவரின் நெருப்பினால் சுடர்விக்கப்பட்டு உம் அருமை மகனும் எமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் வேரூன்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆற்றல் பெறுவோமாக. மேலும் உமது அருளால் மட்டுமே நாங்கள் உம்மை நோக்கி வழி நடப்போமாக. நிறைவான மூவொருமையும் எளிய தன்மையும் கொண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உன்னதரே மகிமை பெறுவீராக. என்றென்றும் அனைத்தும் வல்ல கடவுளே ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.